ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். iQoo Neo 7 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ தான் ரீசெண்டாக சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்மலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இதே iQoo Neo 7 சீரிஸில் இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. iQoo Neo 7 SE அப்படின்ற நேமில் இந்த ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனும் இந்த சீரிஸில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லைவ் இமேஜ் வித் லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த iQoo Neo 7 SE இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக சைனாவில் லான்ச் ஆன iQoo Neo 7 அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு டவுன்கிரேடட் வெர்ஷனாக அந்த ஸ்மார்ட் ஃபோனில் iQoo Neo 7 இருந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேயே ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸை லைட்டாக டவுன்கிரேட் பண்ணி வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இருக்க போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லாமல் இந்த iQoo Neo 7 சீரிஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் iQoo Neo 7S அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இப்போ இந்த iQoo Neo 7 SE இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்ப்போம். அதுல இந்த ஸ்மார்ட் போனுக்கான லுக் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி iQoo Neo 7 சைனாவில் என்ன மாதிரியான லுக்ல எப்படி கொண்டு வந்திருக்காங்களோ அதே சேம் எக்ஸாக்டான லுக்ல இந்த iQoo Neo 7 SE இந்த ஸ்மார்ட் போனும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி எக்ஸாக்டா என்ன லுக்ல என்ன டிசைன்ல இருக்கும் அப்படின்றது மாதிரியான அந்த டேட்டா நமக்கு இல்ல. இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த லைவ் இமேஜும் இந்த மொபைலுடைய முன்பக்கம் எப்படி இருக்கும், டிஸ்பிளே செக்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத ஷோ பண்ற மாதிரியான ஒரு லைவ் இமேஜ் தான் கிடைச்சிருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய பேக் சைட் லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி iQoo Neo 7 இருந்த மாதிரியான அதே மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் கிட்டத்தட்ட இருக்க போகுது. அந்த வகையில் டிஸ்பிளே அதில் கொடுத்திருந்த மாதிரியே 120 ஹெர்ட்ஸ்க்கான சாம்சங் உடைய E6 AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேவை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் iQoo Neo 7 SE-லையும் நமக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. பட் என்ன வித்தியாசம்னா iQoo Neo 7ல நமக்கு டிஸ்பிளேல இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்ற அந்த ஒரு டெடிகேட்டட் டிஸ்பிளே சிப் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டெடிகேட்டட் டிஸ்பிளே சிப் இந்த iQoo Neo 7 SE-ல நமக்கு இருக்காது. இதில் நார்மலான 120 ஹெர்ட்ஸ்க்கான E6 AMOLED டிஸ்பிளே மட்டும் தான் இருக்க போகுது. மற்றபடி இந்த மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே iQoo Neo 7ல கொடுத்திருந்த மாதிரி 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட தான் இந்த iQoo Neo 7 SE-க்கான ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு இருக்க போகுது. ஸோ அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அடுத்த சேஞ்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸில் iQoo Neo 7ல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சின்ன டவுன்கிரேட் அப்படின்றது இருக்க போகுது. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் MediaTek உடைய சிப்செட் தான் யூஸ் பண்ண போறாங்க. பட் MediaTek கிட்ட இருந்து Dimensity சீரிஸ்ல MediaTek Dimensity 8200 அப்படின்னு நெக்ஸ்ட் அவங்க லான்ச் பண்ண போற இந்த ஒரு சிப்செட்டை பேக் பண்ணி இந்த iQoo Neo 7 SE-க்கான ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த Dimensity 8200 இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய Dimensity 8100 அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டா இந்த சிப்செட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் Snapdragon-ஓட கம்பேர் பண்ணோம்னா Snapdragon 888 விட கொஞ்சம் பெட்டரா Snapdragon 888 Plus-க்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டா இந்த Dimensity 8200 அப்படின்ற சிப்செட் நெக்ஸ்ட் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸை இன்க்ளூட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ப்ரைசிங் என்ன அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்து இந்த மொபைலில் இந்த ப்ராசஸரோட சேர்த்து நமக்கு LPDDR5க்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் தான் இருக்க போகுது. அண்ட் அதை போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாத ஒரு கேமராவாக தான் இருக்க போகுது. இவங்களுடைய iQoo Neo 7ல கொடுத்த அண்ட் இவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுத்த மாதிரியான ஒரு கேமரா செட்டப் தான் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க போகுது. பின் பக்கம் 3 கேமரா கொடுக்க போறாங்க. அதில் பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான சென்சார் தான். பட் இதில் Sony IMX 766க்கான இந்த ஒரு சென்சாரை பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த பிரைமரி கேமரா அப்படின்றது இந்த iQoo Neo 7 SE-ல இருக்க போகுது. இது போக சப்போர்ட்டிவ்க்கு ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள், கடைசியாக ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் எப்பவும் கொடுக்குற மாதிரியான அந்த கேமரா செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு கொடுக்க போறாங்க. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா இங்கேயும் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. யூஸ்வலான அவங்களுடைய 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இருக்க போகுது. அண்ட் மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் எப்பவும் இருக்கிற மாதிரியான கேமரா மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி இந்த கேமரா செட்டப் அப்படின்றது இந்த iQoo Neo 7 SE ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்க போகுது. அண்ட் இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஸ்வலாக iQoo கிட்ட இருந்து நம்ம எப்பவும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. Android 12க்கான அப்டேட்டட் OS வந்துடும். அண்ட் கண்டிப்பாக iQoo ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது ஒரு நல்ல லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இருக்கும். அண்ட் வைப்ரேஷன் மோட்டர் அந்த 4D
வைப்ரேஷன் மோட்டர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் அவங்க இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுலலாம் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரைஸ் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது iQoo Neo 7ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஒன்லி இந்த பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் மட்டும் iQoo Neo 7ல நமக்கு Dimensity 9000 Plus அப்படின்ற அந்த சிப்செட் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Dimensity 8200 அப்படின்ற அதை விட கொஞ்சம் டவுன்கிரேடான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் அப்படின்றது யூஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி டிஸ்பிளேல அந்த இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் iQoo Neo 7ல கொடுத்துருந்தாங்க. பட் இந்த iQoo Neo 7 SEல அந்த இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்ற அந்த டெடிகேட்டட் டிஸ்பிளே சிப் நமக்கு இருக்காது. மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அப்படியே iQoo Neo 7ல இருந்த அதே ஃபீச்சர்ஸ் தான் இந்த iQoo Neo 7 SEலையும் நமக்கு கண்டினியூ ஆக போகுது. அந்த வகையில் இந்த iQoo Neo 7 SE இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து என்ன பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா iQoo Neo 7 சைனா மார்க்கெட்ல 30,000 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்டுக்கு தான் அங்க எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ சைனாவில் 30,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கும் போது கண்டிப்பா இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது நாம ஒரு 32,000 ரூபாய் 33,000 ரூபாய் மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு iQoo Neo 7 நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் iQoo Neo 7 இந்தியன் மார்க்கெட்ல ஒரு 32 இல்ல 33,000 ரூபாய் பிரைசிங் செட் பண்றாங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் அதை விட கொஞ்சம் டவுன்கிரேடான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும்போது அதை விட கம்மியான செக்மெண்ட்டுக்கு தான் செட் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி 30,000 ரூபாய் 29,990 ரூபாய் அப்படின்ற மாதிரியான பிரைசிங் செட் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த iQoo Neo 7 SE எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு தான் எனக்கு பர்சனலி இருக்கு. பட் கண்டிப்பா இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி சைனா மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ அப்படி சைனா மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த டிசம்பர் மாதம் சைனாவில் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ டிசம்பர் மாதம் சைனாவில் லான்ச் ஆகும்போது அங்கே என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வராங்க அப்படின்றத பொறுத்து இந்தியன் மார்க்கெட்ல என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். சைனாவில் எப்போ லான்ச் பண்றாங்க, என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்ல எப்படி வரும் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் படி இந்த iQoo Neo 7 SE இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த மாதிரியான பட்ஜெட்டுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறைய இருக்கு.